பேசும் தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமான். நீங்க நினைச்சிட்டு அவர் தப்பான ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க அந்த தளத்திலிருந்து மேல வர முடியாது. எந்த ரூபத்திலேயாவது ஒரு விடை கொடுத்துட்டு தான் நீங்க அங்கிருந்து வீட்டுக்கு வந்து சேருவீங்க. அப்பேற்பட்ட ஒரு முருகப்பெருமான். யார் அவரு? திருப்போரூர் முருகப்பெருமான். ஏன்னா நிறைய பேர் பனை மரத்தில் போய் செய்ததுக்கு திருவருள் இருக்குமான்னு நினைப்போம் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த உதாரணம் சொல்றேன். அது மாதிரி இங்க கருவறையில் இருக்கக்கூடிய கோயில், திருப்பரங்குன்றம் கருவறையில் இருக்கக்கூடியது கடுகு, சர்க்கரை, மலை தேசங்களில் உள்ள மூலிகையினால் செய்துதான் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. தைல காப்பு மட்டும்தான் அங்கு சாத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு விஷயம், திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமான். அதுல அந்நிய படைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதாவது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்நிய படைகள் வந்து நம்ம கோயில் எல்லாம் அந்த காலத்துல கொள்ளடிச்சிருக்கிறாங்க. அப்படி ஏன்னா நிறைய செல்வங்கள் வந்து மன்னர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கருவறையில கோயில்ல இறைவன் பாதுகாப்புல தான் வச்சிருந்திருக்கிறாங்க. அப்படி வச்சிருக்கிற பொழுது ஆங்கிலேயர்கள் மற்றும் இருக்கக்கூடிய டச்சுக்காரர்கள் இவங்க எல்லாம் வந்து படையெடுத்து வந்திருக்கிறாங்க. அப்படி படையெடுத்து வந்த பொழுது பார்த்தீங்கன்னா அதுல படைய உள்ள போய் கருவறையில எப்படியும் இவங்க கைப்பற்றலான்னு போய் அங்க இருக்கக்கூடிய சிலைகள் மற்றும் இருக்கக்கூடிய நகைகளை எடுக்க போகும்பொழுது அந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கோபுரத்தினுடைய உச்சியில ஏறி போய் கீழே விழுந்து இறந்து போயிருக்கார். அப்படி இறந்த உடனே அந்த படையெடுத்தவங்களுக்கு பயம் வந்துருச்சு, இது ஏதோ அபசகுணமாக இருக்கிறது அப்படின்னு. உள்ள நுழையாமையே அங்க இருக்கக்கூடிய நகைகளை எதையும் தொடல, அங்க இருக்கக்கூடிய சிலைகளையும் எதுவும் திருடி கொண்டு போகாமலேயே திரும்பி சென்று விட்டார்கள். அதனால அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய கோயிலாகவும் திருப்பரங்குன்றம் விளங்குகிறது. இல்லைன்னா அந்த அர்ச்சகர்னால அந்த திருப்பரங்குன்றம் உள்ள இருக்கக்கூடிய சிலையும் நமக்கு என்ன கிடைச்சது, கிடைத்தது. இன்னொரு விஷயம், உள்ள இருக்கக்கூடிய நகைகளும் பாதுகாப்பாக இருந்தது. அப்படியும் ஒரு வரலாறு அங்க சொல்லப்படுகிற 5 நீர் தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தலம் இருக்கு. சரவண பொய்கை அப்படின்னு சொல்லக்கூடியது 1/2 கிலோமீட்டர் தொலைவு. அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய ஆலயத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு வழி சொல்லிடுவாங்க. மிகப்பெரிய சரவண பொய்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்கை இருக்கு 1/2 கிலோமீட்டர் தொலைவில். திருப்பரங்குன்றத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா சரவண பொய்கை இருக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சுமி தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்கின்றது. இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த லட்சுமி தீர்த்தத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கு. திருப்பரங்குன்றத்துல தீராத வியாதி, ரொம்ப நாள்பட்ட வியாதி, இது ஏதாவது இருந்தா அந்த தலத்துல கொண்டு போய் மிளகு உப்பு, அதாவது கொண்டு போயிடணும், இல்ல அங்கேயே வாங்கிக்கலாம். லட்சுமி தீர்த்தத்தில் கொண்டு போய் மிளகும் உப்பும் கொட்டிட்டு மனதார யார வணங்கணுமா, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு வந்தீர்களானால் தீராத நோய் என்று சொல்லக்கூடியது தீர்ந்துவிடும். இந்த சில பேர் மன வியாதியா இருப்பாங்க இல்லையா, சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நாள்பட்ட வியாதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தீர்க்கக்கூடிய ஒரு தீர்த்தமாக, அதுக்கு பேரே வந்து லட்சுமி தீர்த்தம்னு பேரு. ஏன் லட்சுமி தீர்த்தம் அப்படின்னு வச்சாங்கன்னாக்கா எல்லா நோயையும் தீர்த்து விட்டு 16 வகையான செல்வத்தை கொடுக்கக்கூடியதனால அந்த தீர்த்தத்திற்கு லட்சுமி தீர்த்தம்னு பேராம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய தீர்த்தம் அங்க இருக்கு. இன்னொன்று சன்னியாசி கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கு. என்ன கிணறு? சன்னியாசி கிணறு அப்படின்னு ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணற்றையும் அங்க கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. அந்த தலத்துக்கு போயிட்டு இங்க எங்கேயோ சன்னியாசி கிணறு இருக்காமே, கிணறுன்னு நினைச்ச உடனே நீங்க நினைக்காதீங்க இத்தினோண்டு கிணறா இருக்கும்னு, பெருசா இருக்கு. என்ன இருக்கு? சன்னியாசி கிணறு. அதுக்கப்புறம் காசி சுனை, இது எங்க இருக்குன்னா மேல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் 650 படி ஏறணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த 650 படி ஏறிய பிறகு அங்க காசி சுனை என்று சொல்லக்கூடிய ஆகாச கங்கையே சுனையாக இருப்பதாக ஐதீகம். ஆகாச சுனை அப்படின்னு சொல்லக்கூடியதே அந்த இடத்துல இருப்பதாக ஐதீகம். உங்க எல்லாருக்குமே தெரியும் நக்கீரர், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நக்கீரர்
சில பேருக்கு தெரியும், யாருன்னு சொல்லிடுறேன். சிவபெருமான் இந்த திருவிளையாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை, உங்க படம் எல்லாம் நிறைய, ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரு காலத்துல கேசட் ஓடிட்டு இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா சிவபெருமானை எதிர்த்து வாதம் புரிவார் இல்லையா? சிவபெருமானை எதிர்த்து இயற்கையாகவே பெண்களினுடைய கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையான்னு வாதம் வருது. அந்த வாதத்தினுடைய கதையில இயற்கையாகவே பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இல்லை, செயற்கையான முறையில் அவர்கள் போடக்கூடிய எது, அவர்கள் அணிவிக்கக்கூடிய அந்த கூந்தல்ல அணிந்து கொள்ளக்கூடிய வைக்கக்கூடிய பூவினாலையும் அவங்க போடக்கூடிய ஷாம்பு இது போல சீக்கா இது போன்ற நறுமணம் மிகுந்த பொருள்களினால அவர்கள் கூந்தலுக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம எண்ணெய் தேய்க்கிறோம் இல்லையா, அதுல சில பொருள்கள் வாசனை பொருள்களை தேய்ப்பதனாலையும் தான் என்ன இருக்கு, பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு அப்படின்னு சொல்லி நக்கீரர் வாதாடினார். யார்கிட்ட? சிவபெருமான் கிட்ட. அந்த நக்கீரராக இருக்கக்கூடிய பெருமான் இப்ப அவர் நினைக்கிறார், சிவபெருமான எதிர்த்து பேசியாச்சு. அப்படி எதிர்த்து பேசியதுல சிவபெருமான் அதுல இருந்து விடுவித்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், பொற்கழியை கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா சிவனை எதிர்த்து பேசியதற்கு ஒரு தண்டனை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வத்தை எதிர்க்க கூடாதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வாது புரிய கூடாதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. முன்பே சொல்லி இருப்பேன், மனுமுறை கண்ட வாசகம் வள்ளலார் சுவாமிகள். என்ன, இந்த சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் உண்மையிலேயே இங்க வந்தா எல்லாரையும் பார்த்துட்டு போயிடலாம். யார? காசி விஸ்வநாதர, காசி விசாலாட்சிய, சிதம்பரம் சுவாமியை, பாம்பன் சுவாமியை, இடும்பனை, கடம்பனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் அவரு, வீரபத்ர சுவாமிய, ஆஞ்சநேய சுவாமிய, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிய, அதுக்கப்புறம் யாரு, வள்ளலார, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயே சிதம்பரம் சுவாமிகள், அப்படியே எல்லாரையும் ஒரு தரிசனம் இல்லையா? அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் எல்லாம் கொடுத்து வச்ச புண்ணியவான்கள். ஒரு முறை கை தட்டிக்கோங்க நீங்களே. ஏதோ ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் செய்த காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு ஆலயம் எல்லாம் இருக்கு. வழிபாடு செய்வதற்கு நம்ம முன்னோர்கள் நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதுக்காகவே நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு தலத்தில் அவ்வளவு விசேஷமாக எல்லாவற்றையும் தரிசனம் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? இப்ப அந்த நக்கீரர் பார்க்கிறார் சிறை, அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொன்னார், மனுமுறை கண்ட வாசகம் வள்ளலார் குறிப்பிடுறார் இல்லையா? என்ன சொல்றார்? நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கையை நடுவ விட்டேனோ, வழிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வடியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் பேசினேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை தொடுத்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, கண்ணியை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை குண்டில் பதைக்க அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ. இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியா ஒரு வரி சொல்லி இருப்பார். என்ன தெரியுமா? இதெல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல, இதெல்லாம் மனிதர்கள் இயற்கையாக நடைமுறை வாழ்க்கையில ஏதாவது ஒரு, என்ன நம்ம எல்லாம் மாயையில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். மாயையில மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் மனிதர்கள் வாழ்க்கையில செய்யக்கூடிய சாதாரண ஒரு தவறுகள் அப்படின்னு கூடியது. ஏன்னா சில பேர் தவறு செஞ்சிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவான், தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ற தவறுகள். ஆனா இப்ப கடைசியாக ஒரு வரி சொல்றார், தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோம்பார். அதான் கடைசி வரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறேன், இறைவன் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன்றார். நிறைய பேர் சொல்ற வார்த்தை இல்லையா? எல்லாருடைய வாயில இருந்தா அந்த வார்த்தை வராத இருந்தவர்கள் யாரும் சொல்லிக்க முடியாது. நான் சொல்லல, நீங்க சொல்லல, அப்படியெல்லாம் சொல்லிக்க முடியாது. எல்லாருமே சொல்றோம். ஏன்? அந்த துன்பத்தை யார்கிட்ட போய் சொல்றது? அவங்ககிட்ட தான் சொல்லி ஆகணும். ஐயா உன்னை தானையா நான் மலை போல நம்பி இருக்கேன்,
அப்ப நீ தானே எனக்கு கருணை புரிய வேண்டும். ஆனா நீ இன்னும் கண்ணே திறக்க மாட்டேங்கிறியே, உனக்கு கண் இல்லையா, என் மீது கருணை காட்டக்கூடாதா, இப்படி எல்லாம் எவ்வளவோ சொல்லுவோம் நிறைய. வேற யாரை போய் திட்ட முடியும்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படித்தானே திட்டினாரு. திட்டியதையும் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா சிவபெருமான்? பித்தா பெருசுடி உனக்கு பைத்தியமாயான கேட்ட பொழுது கூட அதை கூட மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர் தானே இறைவன். அவரே அப்பாவே அப்படி இருந்தா பிள்ளை எப்படி இருப்பார் யோசிச்சு பாருங்க. சொல்லுவேன் தாய் 8 அடின்னா புள்ள 16 அடி சொல்லுவேன் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெருமான் இப்போ நக்கீரர் சிவனை எதிர்த்து வாதம் செய்தார். அப்பனா என்ன அர்த்தம்? நீங்க முன்னாடி 44 வகையான பாவத்தை அவர் சொன்னார். 43 வகையான பாவம் செய்தாலும் அதற்கு விமோச்சனம் உண்டு. ஏதாவது ஒரு தலத்துக்கு போகலாம், இல்லை ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒன்றை சொல்லலாம், இல்லை ஏதாவது ஒன்றை செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம், இல்லை ஒரு கோயில் கட்டலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு தலத்திற்கு சென்று நம்மளுடைய பாவத்தை போக்கிக் கொள்ளலாம். ஆனா அந்த கடைசியாக செய்யக்கூடிய தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனும். அதுக்கு அந்த வார்த்தைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அளவில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வார்த்தையை எந்த ஜென்மத்திலே நம்மால தீர்க்க முடியாது. அருணகிரி பெருமான் சொல்றார், 7 கடல் மணலை அளவிடி நதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இத்தனை ஜென்மம் எடுத்தா கூட ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்கினா கூட தெய்வத்தை இகழ்ந்ததனுடைய பாவத்தை போக்கிக் கொள்ள முடியாது என்றார். அப்பனா என்ன அர்த்தம்? கடவுளை திட்டினா அந்த பாவம் நமக்கே தான் மீண்டும் வரும்னு அர்த்தம். அப்பனா என்ன சொல்லணும்? கடவுளை எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? போற்றணும். எங்க ஒன்றும் இல்லாத சும்மா இருக்கிற மனிதர்களே ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், அம்மா வணக்கம், அதுவே வணக்கம் அப்படின்னு எவ்வளவு போற்றும். ஒரு 5 வருஷம் இருக்கிறவங்களெல்லாம் எவ்வளவு கும்பிடு போட வேண்டியதா இருக்கு. உண்மையா இல்லையா? ஆண்டாண்டு காலத்திற்கும் நம்மை படைத்து காத்து அருள் புரிந்து நமக்கு அரிய ஒரு பிறவியை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இறைவனுக்கு எத்தனை போற்றுதல் நம்ம போற்றணும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் செல்லும்படி வாழ்த்தி வணங்குவோம். சொல்லணும் இல்லையா? வாழ்த்தணும். நான் சொல்லல, பெரிய புராணத்துல சேக்கிலார் பெருமான் சொல்றார். என்னன்றார்? வாழ்த்துங்க. யாரு? முருகா போற்றி, கண்டா போற்றி, கடம்பா போற்றி சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? யாரையோ வாயில போற்றி போற்றின்னு சொல்றதுக்கு இறைவனை போற்றின்னு சொன்னா அது நம்ம பின்னாடி நம்ம சந்ததிக்கு சேர்த்து வைக்கிற சொத்து இல்லையா? ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ரிசர்வ் வங்கி இதெல்லாம் சேர்த்து வைக்கிற மாதிரி சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் இவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து அப்படின்றது அங்க இருக்கும் இல்லையா? அந்த கணக்குல இருக்கும் இல்லையா? அப்படி நம்ம சேர்க்கணும் இல்லையா சொத்து? இப்ப அதைத்தான் நக்கீரர் பார்த்தார். இறைவனை எதிர்த்து வாதம் செய்திருக்கின்றேனே, இந்த பாவத்தை நான் எங்க போய் போக்கிக் கொள்வது? சிவபெருமானை அப்படி மனதார துதிக்கிற பொழுது சிவபெருமான் சொன்னார், அப்ப சத்தியகிரின்னு ஒரு கிரி இருக்குவா சுவாமி. எங்க அது? இந்த தென்னாட்டில் நான் 64 திருவிளையாடல் புரிஞ்சேன் இல்லையா, அதுக்கு பக்கத்துலயே இருக்கு. மதுரைக்கு அடுத்த ஸ்டாப்பிங் வந்து திருப்பரங்குன்றம். மதுரையம்பதிக்கு அடுத்த ஸ்டாப்பிங் எதுன்னா திருப்பரங்குன்றம். மதுரைக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய தலம் தான் திருப்பரங்குன்றம். மதுரைக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கே எதுன்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் தான். மதுரைக்கு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல அடுத்த ஸ்டாப்பிங் எதுன்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் தான் அடுத்த ஸ்டாப்பிங். அப்ப அப்படி இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் அந்த இடத்திற்கு முதல்ல ஆதி பெயர் சொன்ன இல்லையா, சத்தியகிரி அப்படின்னு. அந்த சத்தியகிரி என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு நீ வா. அந்த தலத்துக்கு வா. இந்த தலத்திற்கு வந்தேனா நீ வந்து அங்க சிவ பூஜை செய். அப்பன்னா என்ன அர்த்தம்? அங்க உட்காந்து சிவ பூஜை பண்றார். அரிதாக கொடுத்திருக்கக்கூடிய பிறவி இல்லையா, நாம வந்து ஒரு குட்டி சிவலிங்கமாவது வாங்கி வச்சு பூஜை பண்ணணும். நீங்க நினைக்கலாம் சிவலிங்கம் பூஜை பண்ணலாமா, வீட்டில் வைக்கலாமா, அதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, தாராளமா பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ, சிவகாசியிலே கல்யாணம் ஆகக்கூடிய கன்னி பெண்கள் கூட கழுத்துல உத்ராட்சம் அணிந்து கொண்டு இருப்பாங்க. சிவகாசியில கல்யாணம் ஆகக்கூடிய பெண்கள் மணமேடையில உட்காரும் பொழுது கூட நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா கழுத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உத்ராட்சம் இருக்கும். அதுக்கு மேலதான் கணவனே வந்து திருமாங்கல்யம் கட்டுவார். அவங்க எல்லாரும் சொல்வாங்க எங்களுக்கு இதுக்கு அப்புறம் தாங்க எல்லாமேம்பாங்க. உடனே இங்க கேள்வி கேட்பீங்க, இல்லறமெல்லாம் எப்படி? அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நாங்கள் இதிலேயே இருந்ததுனால தான் எங்களுக்கு அறிவுள்ள குழந்தைகள் பிறந்திருக்குன்றாங்க.
ஆயுள் உள்ள பிள்ளைகள் பிறந்திருக்குன்றாங்க, ஞானமுள்ள குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க, அப்பா அம்மாவை பார்க்கிற பிள்ளைங்களா பிறந்திருக்கிறாங்கன்றாங்க. எத்தனையோ இன்பத்தை நாங்க இதுல அனுபவிக்கிறோம்ன்றாங்க. என்ன, நிறைய பேர் உத்ராட்சம் அணிவதற்கு பயப்படுறோம், திருநீர் அணிவதற்கு பயப்படுறோம், சிவ பூஜை செய்வதற்கு பயப்படுறோம். வீட்டில் வச்சா சில பேர் சொல்றாங்க, வீட்டில் வச்சு நான் இறைவனை பூஜை செய்தேன், அன்னையிலிருந்து எங்க வீட்டில் ஒரே சண்டையா இருக்குது. ஐயா, உங்க வீட்டில் சண்டையை ஏற்படுத்துறதா வேலை இறைவனுக்கு? அவருக்கு வேற வேலை எதுவும் இல்லையா? அப்படி எல்லாம் அர்த்தம். நம் கர்ம வினை எதுல போக்கிக் கொள்ளுவது, அதுலதான் போக்கிக்க முடியும், வேற எதுலையுமே போக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இந்த எதையாவது ஒன்னத்தை பூஜை செய்யணும். இப்ப அவர் என்ன பண்ணார், உட்கார்ந்து இறைவனை பூஜை செய்கிறார். பூஜை செய்கிற பொழுது இப்ப பூஜை பண்றார். அந்த நேரம் பார்த்து 999 பேரை ஏற்கனவே சிவ அடியார்களை கற்கி முகி அப்படின்னு பேரு, ஒரு பெண் பூதம். அது இந்த பெண்கள் நாட்டின் கண்கள். ஆனா ஒரு பூதம் 999 பேரை பிடிச்சி கொண்டு போய் சிறையில் வச்சிருக்குது, ஒரு குகையில வச்சுருக்கு. 1000வது ஆள் சிவடியார் யாராவது கிடைச்சா இந்த 1000 பேரையும் நரமேத யாகம் மாதிரி நடத்தி அதை கொன்று அந்த பூதம் தின்னுடுச்சுன்னா அது சிவபெருமானுக்கு எவ்வளவு பலம் இருக்கோ அந்த பலம் அந்த பூதத்துக்கு வந்துருமா. எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் நினைக்கலாம் உடனே அதெல்லாம் இருந்துச்சா, இதெல்லாம் கட்டுக்கதை. இந்த நம்ம மகாலிங்கம் யூடியூப்ல வெளியிடுறார, அதில் ஒருத்தர் சொல்றார், நிறைய இந்த அம்மா கற்பனை கதையை வாரி வழங்குறாங்க. ஆமா, அதுக்குன்னு இந்த மாதிரி கற்பனைக்கே எட்டாத கதையெல்லாம் இருக்கு. கந்த சஷ்டி கவசத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வல்ல பூதமும் வலாஸ்திக பேய்களும் உண்டா இல்லையா, பில்லி சூனியம் பெரும்பகை அகல எல்லாம் இருக்க, கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய் எல்லா லிஸ்டும் தேவராய சுவாமிகள் கொடுக்குறாரா இல்லையா. அதே மாதிரி சத்து சம்கார பதிகம்னு ஒரு பதிகம் இருக்கு, அதையும் எல்லாத்தையும் கொடுத்துருப்பார். ஏன்னா அதெல்லாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் படிச்சிருந்தா தானே நமக்கு தெரியறதுக்கு. அது அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் நம்மளாம் எங்கிருந்து இது பண்றது சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் உண்டா, இருந்திருக்கின்றது, இருக்கின்றது, இல்லைன்னெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒன்று, ஒரு பூதம் கற்கி முகி அப்படின்னு அந்த பெண் பூதம் 999 பேரை வச்சிருக்கு. 1000வது ஒருத்தர் யாருன்னா கிடைச்சா, ஆமா அது கூட நீங்க நினைக்கிற மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் இல்லை, சிவாடியார்கள். எப்பேற்பட்ட பூதம் பாருங்க. அது தேடி ஒவ்வொரு அடியாரையும் கண்டுபிடிச்சு கொண்டு போய் 999 சிறைய எங்க குகையில வச்சிருக்குது. இவர் பாட்டுக்கு உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார். இந்த பூஜையை கொஞ்சம் அப்படி சிதற விடணும் இல்லையா. இந்த ரம்பை ஊர்வசி மேனகை எல்லாம் இந்த இந்திரன் என்ன பண்ணுவான்னா, தவம் பண்ணா கெடுக்கிறதுக்குன்னே இருக்கிறவன் இந்திரன். ஆமா, அவனுக்கு என்னன்னா தான் பதவியை காப்பாத்திக்கணுமேனு பயம். நீங்க பாட்டுக்கு தவம் பண்ணி இந்திரனுடைய பதவியை கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவார், 33 தேவர்களுக்கு நான் தலைவனாக இருக்க வேண்டும், முருகப்பெருமானே நான் முருகர் கொடுத்துட மாட்டார, சிவபெருமானே நான் கொடுத்துட மாட்டார, அப்ப என்ன செய்ய முடியும். அதனால என்ன பண்றாருன்னா, இந்த தவம் உறுதியானதா, அவர் செய்வது உறுதியானதா அப்படின்றதுக்காக தான் அவர் அனுப்புறார். என்ன, மண்ணாசை பெண்ணாசை இது இல்லாம மனிதர்கள் இருக்க முடியாது, சித்தர்கள் இருக்க முடியாது, ஞானிகள் இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாதுன்றதுனாலதான் அந்த இடையில் நாம கூட ஏதாவது பூஜை பண்ணும்போது தான் இந்த செல்போன் சும்மானா அடிக்கும், ராங் நம்பராவது அப்பதான் வரும். ஆமா உண்மையாகவே அப்பதான் நம்ம சொந்தக்காரங்களே என்ன பண்ண, என்ன குழம்பு வச்சே, ஆமா அந்த நேரத்துல இது குழம்பு வைக்கிற கேட்கற நேரமா இது அப்படின்னு தோணும். சும்மா இல்லைன்னா அப்பதான் நம்ம பூஜையில உட்காருவோம், அப்பதான் நமக்கு என்ன தோணும், ஆமா நமக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த முதுகு வலிக்கும், அப்பதான் பல்லு வலிக்கும், அப்பதான் காது வலிக்கும், இருக்கிற வலியெல்லாம் அப்பதான் வரும். என்ன பண்றது, நம்ம கர்ம வினையை இதுல எல்லாம் போய் தீர்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இப்ப இவர் வந்து உட்கார்ந்து சிவனை பூஜை பண்ணி கொண்டிருக்கிற நேரம் பார்த்து இந்த பூதம், ஆஹா இப்படி ஒரு சிவடியார நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, அப்பா நமக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷம். என்ன நினைக்குது, இவரை மட்டும் அந்த பூஜையை இடைஞ்சல் பண்ணி எப்படியாவது கொண்டு போய் என்ன பண்ணணும், 1000வது ஆளை சேர்த்துட்டா எப்படியும் இந்த 1000 பேரையும் கொன்று சாப்பிட்டுட்டா நமக்கு என்ன வரும், சிவபெருமானுக்குரிய பலம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பூதத்துக்கு உண்டு. இப்ப என்ன பண்ணாருன்னா, இவர் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார்.
இந்த பூஜை முடியுமா 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 முடியுமான்னு பார்த்தா முடியல. சரி, இது சிந்தை சிதற வைக்கணும், என்ன பண்ணலான்னு பார்த்தது. இந்த பூதம் என்ன பண்ணுதா, அது ஒரு திருவிளையாடல அங்க செய்யுதான். அதாவது ஒரு பறவை, அந்த பறவை கீழே இருக்கக்கூடிய உணவுக்காக காத்து கொண்டு அந்த குளத்தில் இருக்கக்கூடியதை அப்படி கவ்வி எடுத்துக்கொண்டு போவதாக ஒரு நிகழ்வை அந்த மாயையை செய்து செய்த அடுத்த வினாடி பார்த்தது. செய்த உடனே அதை தூக்கிட்டு இது போறதை பார்த்தோன்னே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஆஹா இத்தூண்டு பறவை இவ்வளோ பெரிய உணவை தூக்கி, இந்த சிந்தனை சிதறி போச்சு. இந்த ஒரு செகண்ட் போதுமே அந்த பூதத்துக்கு, அந்த ஒரு செகண்ட் பூதம் என்ன பண்ணுது, அப்பா சிவநாமத்தை உரைக்கல, இதான் நமக்கு சந்தர்ப்பம். அப்பனா என்ன அர்த்தம், வீட்டை விட்டு வெளியில போகும்பொழுது என்ன பண்ணணும், ஆமா முருகனை வணங்கிட்டு போகணும், ஏதாவது ஒரு இறை நாமத்தை சொல்லிட்டு போகணும். அப்படி இல்லையா அவரவர்களுக்குரிய குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு போகணும். அப்படியே இல்லையா முச்சந்திக்கு முச்சந்தி சும்மாவே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்ம அப்பனுக்கு முன்னாடியாவது ஒரு 3 குட்டு குட்டிட்டு ஒரு 3 தோப்பு கரணத்தையாவது போட்டுட்டு போயிட்டு வரேன்ப்பா, நல்லபடியா கொண்டு போய் சேர்த்துட்டு திருப்பி சேர்த்துரு, போகிற இடத்துலயும் கொண்டு போய் சேர்த்துரு, திருப்பி வந்த இடத்துலயும் கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு அவர்கிட்டயாவது பிரார்த்தனை பண்ணணும் இல்லையா. இப்போ அப்பனா என்ன அர்த்தம், இந்த தபம் செய்து கொண்டிருக்கிற பொழுது பூஜை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கவனம் சிதறாம இருக்கணும்னு அர்த்தம். 30 செகண்ட் அவங்களெல்லாம் பெருசாலாம் சொல்லலை, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் அவ்வளவுதான், ஒரு 30 செகண்ட் இருக்கிற இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, அரிதாக கொடுத்திருக்கக்கூடிய மனித பிறவி, 6 அறிவு கொடுத்திருக்கக்கூடிய இறைவா, இருகரம் கூப்பி மனதார உன்னை பிரார்த்திக்கின்றேன் அப்படின்னு ஒரு 30 செகண்ட் இறைவனை பிரார்த்தனை பண்ணும், அவ்வளவுதான். ஒரு பெருசா ஒன்னும் அவர் கேட்கல. அந்த 30 செகண்ட் கூட நமக்கு வணங்குறதுக்கு நேரம் இல்லைன்னு தான் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எங்கெங்க நேரம் கிடைக்குது, நானும் போகணும்னு தான் பார்க்குறேன், பல நாளாக போகணும்னு பார்க்குறேன். ஆனால் சிவசுப்பிரமணியமா அதுக்கு வேற குறை சொல்லுவான், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நம்ம போகாம விட்டுட்டு அவன் என்ன கூப்பிடல நான் போகல, அவன் என்ன கூப்பிடல நான் போகலன்னு சொன்னான். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போறத கூட அவர் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு வச்சு ஐயரை வச்சு மேல தாளத்தோட நம்மளை கூப்பிட்டு போவார். நமக்கு தான் கடவுள் கொடுத்துக்கிறாரு 2 காலு, அதெல்லாம் நடந்துதானே போகணும். ஆனா அதை விட்டுட்டு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அதுக்கப்புறம் சில பேர் வேதாந்தம் வேற பேசுவாங்க, இருந்த இடத்திலே வணங்கினால், நீங்க தான் சொல்றீங்களே இருந்த இடத்திலே வணங்கினால் இறைவன் கருணை தருவார். எங்க டிவியை போட்டுட்டு செல்போனை உட்காந்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தா இருந்த இடத்துலயே சமைக்காமே தட்டுக்கு சாப்பாடு வருமா? சரி, தட்டுல இருக்கக்கூடிய சாப்பாடு நீ என் வாய்க்கு வருமா? இந்த கையை அந்த தட்டுக்கு போனாதானே அந்த வாய்க்கு அந்த சாப்பாடு வரும். இது கூட நமக்கு வரலன்னா நம்மளாம் எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஒரு செகண்ட் கூட நீங்க வணங்குவது ஒரே ஒரு நிமிடமாக இருந்தாலும் கூட கவனம் என்பது இறைவன் பால் இருக்க வேண்டுமே தவிர வேறு எதன் மீதும் சிந்தை சிதறவிடக்கூடாது. அதாங்க இப்ப சிந்தை சற்று சிதறியது. சிதறிய அடுத்த வினாடி அந்த பூதை இவரை கொண்டு போய் அந்த குகைக்குள்ள அடைச்சு வச்சது. இந்த குகை எங்க இருக்குன்னா காசி விஸ்வநாதர் ஆலயம் மேல நீங்க போறீங்க இல்லையா, நக்கீரர் என்று சொல்லக்கூடியவருக்கும் ஆலயம் இருக்கு. நக்கீரரை அடைத்து வைத்த குகையும் அங்க நீங்க தரிசனம் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வி எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை இதெல்லாம் தெரியாது. நேரா போவோம், திருப்பரங்குன்ற தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துருவோம், அவ்வளவுதான், நமக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால இதெல்லாம் தரிசனம் பண்ணுவது சிறப்பு. ஏன்னா ஒரு தலத்துக்கு போனா அந்த தலத்துல என்னென்ன இருக்கோ அவ்வளவையும் முழுமையாக தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துடணும். ஏன்னா அடுத்து நம்ம போறோமோ இல்லையோ அது நம்ம கையில இல்லை. இறைவன் இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிறார், ஒரு திருவருளை கொடுத்துக்கிறார். அந்த திருவருளை நாம அனுபவிக்கிறதுக்கு இப்பவே நம்ம அதுக்கு முயற்சி பண்ணிடணும். இப்போ அந்த காசி விஸ்வநாதரனுடைய ஆலயத்திலேயே அங்க இருக்கு. இப்ப என்ன செய்ததுன்னா சிதறி போச்சு, கவனம் சிதறியது, குகையில கொண்டு போய் அடைச்சியாச்சு. அப்படி அடைத்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன வேண்டி இருக்கிறாங்க, 1000வது ஆள் யாரும் கிடைக்க கூடாதுன்னு வேண்டி நிற்கிறாங்க. யாரு? 999 பேரும். இப்ப 1000வது ஆள் இவர் கிடைச்சிட்டார். இவர் கிடைச்சிட்ட உடனே இப்ப சிவபெருமானுக்கு சமமான ஒரு பூதத்திற்கு திருவருள் வரணும்னா, அந்த வலிமை வரணும்னா அது போய் அங்க இருக்கக்கூடிய நீர்நிலையில குளிச்சுட்டு வர்றதுக்கு போயிருக்கு. இவரை கொண்டு பிடிச்சி அடைச்சிட்டது. இப்ப பூஜை பண்ணி இவங்களை எல்லாம் கொன்று தின்னணும். அதற்கு முன்னதாக நீராடுவதற்கு அது போயிருக்கு. இப்ப இந்த 1000 பேர்ல 999 பேர் சொல்றாங்க
யார? நக்கீரரை திட்டுறாங்க. என்னன்னு? பாவி, இவ்வளவு நாள் நாங்கெல்லாம் உயிரோட இருந்த நீ வந்ததுனாலதான் இந்த 999 பேருடைய ஆயுள் யாரால முடிய போகுது? நக்கீரர்னால முடிய போகுது. அப்ப என்ன செய்வது? இறைவன் பார்த்தார், என்ன செய்வதுன்னு தெரியல. எல்லாரும் ஒரு பக்கம் அழுறாங்க, தொழுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. நக்கீரரை ஒரு பக்கம் ஏசுறாங்க. ஐயா, நீ கிடைக்காம இருந்திருக்கலாமே, நீ கிடைச்சதுனால இப்ப எங்க வாழ்க்கையும் போச்சு, உன் வாழ்க்கையும் போக போகுது. அப்பதான் இவர் பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாருன்றதே அவருக்கு விளங்குது. இந்த கதையை அப்ப நீங்கெல்லாம் நாங்க 999 பேர் இங்க இருக்கிறோம்னார். அப்போ ஆமா, நீங்க கிடைச்சதுனால இப்ப 1000வது ஆள் நீங்க கிடைச்சதுனால அந்த பூதம் எப்படியும் நம்மளே கொன்று தின்ன போகிறது அப்படின்னார். அப்பதான் சொன்னார், யாரும் வருத்தப்படாதீங்க, சத்தம் போடாம இருங்க, முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அப்பதான் திருமுருகாற்று படை அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன, எத்தனை பாடல் அது? 10 பாட்டது. திருமுருகாற்று படை 10 பாட்டு. முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நான் கை தொழுவேன். அப்பனா என்ன அர்த்தம்? தொழுதா இறைவன் என்ன தருவாரு? அடுத்த வினாடி காட்சி கொடுப்பார். யார் அவரு? முருகப்பெருமான். ஒரு காலில் வருவாரா? 2 காலில் வருவார். அப்படின்னா அப்பேற்பட்ட கருணாமூர்த்தின்னு அர்த்தம். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நான் கை தொழுவேன் அப்படின்னார். சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்ததோடு மட்டும் இல்ல, கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தை ஏவினார். ஏவிய உடனே அந்த கற்கி முகி பூதம் என்று சொல்லக்கூடியதை கொன்றுவிட்டு முருகப்பெருமானுடைய கைக்கு மீண்டும் வேல் வந்தது. அப்படி வேல் வந்த அடுத்த வினாடி பார்த்தார், இப்ப அந்த பூதத்தை கொன்றதை கழுவணுமா இல்லையா? இந்த கழுவாம அவருடைய கையில நிக்க வச்சுட்டு இருக்கார். யாரு? முருகப்பெருமான். அவருடைய கையில இருக்கு அந்த வேலாயுதம். அதே கொஞ்சம் அந்த பூதத்தினுடைய உதிரமும் இருக்கு. இதை பார்த்து அடுத்த வினாடி நக்கீரர் சொல்றார், ஐயா, நான் பண்ற முருகா, நான் பண்ண தவம் பாதியில நின்று போச்சு. உங்க அப்பாவை எதிர்த்து வாதம் செய்ததற்கு நான் அப்பா கிட்ட அதுல இருந்து நான் விலகிறது, அந்த பாவத்தில இருந்து விலகணும்னு தான் இங்க தவத்துக்கே வந்தேன். கடைசியில பார்த்தா என்ன இந்த பூதம் இப்படி பண்ணிட்டது. நான் இப்ப நீராடணும். ஏன்னா அந்த குகையில இவ்வளவு நாள், அந்த குகையில 999 பேர் இருந்துக்கிறாங்க. அந்த பூதம் எத்தனை முறை அதுல வந்துட்டு போயிருக்கும். என் சிவ பூஜை வேற பாதியில நின்று போயிருக்கு இல்லையா? இப்ப நான் குளிச்சுட்டு தானே மீண்டும் பூஜை செய்யணும் இல்லையா? என்னன்னா இதெல்லாம் முறை இருக்கா? குளிச்சுட்டு தான் பண்ணணுமா? ஒரு கேள்வி எல்லாரும் மனசுலயும் வரும். இந்த புற அழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பை மட்டும்தான் நம்மால சுத்தம் செய்ய முடியுது. உள்ள இருக்கக்கூடிய அழுக்க எங்க போய் சுத்தம் பண்றது? இறைவன் பால் மனதை செலுத்தினால் சுத்தமாகும். இறைவனிடத்துல நம்ம மனதை கொண்டு போய் செலுத்தினால் சுத்தமாகும். அப்பனா என்ன பண்றது? இப்போ நக்கீரர் சொல்றார், சுவாமி, எனக்கு நீராடுவதற்கு சுனை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவர்தான் காசி லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காசி சுனை சொல்றோம் இல்லையா? காசி சுனை என்பது அதனுடைய பெயர். அந்த வேலாயுதத்தினால ஏற்படுத்தி கொடுத்தார். அதுதான் எங்க இருக்கு? காசி விஸ்வநாதர் ஆலயம் 650 படி மேலே ஏறினீங்கன்னா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த இடத்தில் இந்த காசி சுனை உண்டு. அது முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தினால நக்கீரருக்கு கொடுத்ததாகவும் அந்த வேலாயுதத்தில் பூதத்தினுடைய உதிரத்தை கழுவுவதற்காகவும் தான் அது ஏற்படுத்தப்பட்டதாகவும் அந்த காசி சுனை காசியில் இருக்கக்கூடிய கங்கைக்கும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கும் சமமான தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது. என்ன, நமக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் ஒரு சந்தேகம் சிலதெல்லாம் வரும். என்னையா பெரிய தீர்த்தம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்போ அந்த தீர்த்தத்துக்குரிய மகிமை நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால அந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காசி தீர்த்தம் முருகப்பெருமான் நக்கீரருக்காக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட தீர்த்தமாகவும் சொல்லப்படுகிறது. அந்த தீர்த்தத்தை தலையில அங்க அலோடு இருந்தா குளிக்கலாம், இல்லைன்னா தலையில தெரித்து கொண்டு கொஞ்சம் எடுத்து நாமும் குடிச்சிட்டு நம்ம முகம் மட்டும் அலம்பி கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு தீர்த்தம் என்பது காசி தீர்த்தம் அப்படின்னு பேரு. சரவண பொய்கை, லட்சுமி தீர்த்தம், தீராத நோய் தீர்க்கக்கூடிய தீர்த்தம் என்பதுதான் லட்சுமி தீர்த்தம். அதுல உப்பு மிளகு கொட்டணும், தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து சன்னியாசி கிணறு, அங்க கேட்டீங்கன்னாவே
சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா காசி சுனை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இதுதான் நக்கீரர் என்று சொல்லக்கூடியவருக்காக ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தமாக அங்க கருதப்படுகிறது. இன்னொன்று மச்சமுனிக்காகவும் அந்த தீர்த்தம் ஏற்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா மச்சமுனி தான் அந்த இடத்துல சமாதி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த மச்சமுனிக்காகவும் இறைவன் ஏற்படுத்தி கொடுத்ததாகவும், அதனால் அதுக்கு காசி விஸ்வநாதர் ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் காசியினுடைய சுனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவருடைய திருப்பெயர்லேயே அதை சுனை என்றும் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சத்திய கூவம் அப்படின்னு ஒரு இடமும் இருக்கு. இது 5 தீர்த்தம். சத்திய கூவம் அப்படின்னு அங்க கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட 5 தீர்த்தம் இருக்கக்கூடிய ஒரு தலம் தான் இந்த திருப்பரங்குன்றம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இறைவனுடைய கருணையினால் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்றைய தினத்தில் இந்த வேலாயுதம் மட்டும் போய் மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை போய் தரிசித்து விட்டு வணங்கி விட்டு வேலாயுதம் மட்டும் மீண்டும் வரும். இது வேற எந்த இடத்துலயுமே கிடையாது, வேற எந்த தலத்துக்குமே கிடையாது. வேல் மட்டும் புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்றைய தினத்துல வேலை இங்க பூஜை பண்ணி அதாவது பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி முடிச்சு மேல 650 படியில் இருக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாதர் இடத்துல கொண்டு போய் அந்த காசி விஸ்வநாதர் இடத்துல அந்த வேலாயுதம் வணங்கி மீண்டும் எங்க திருப்பரங்குன்றத்தினுடைய முருகப்பெருமானுடைய திருக்கரத்திற்கு அந்த வேலாயுதம் வரும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு தலம்தான் திருப்பரங்குன்றம். அவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய ஒரு தலம். அதனால இன்னொன்று அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, வேற எங்கேயும் நீங்க இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தியை தரிசிக்க முடியாது. போனீங்கன்னா மீண்டும் மீண்டும் ஒரு முறை அல்ல, ஒரு 2 முறை 3 முறை கூட திரும்பி பாருங்க. ஏன்னு கேட்டா எல்லா இடத்திலும் தட்சிணாமூர்த்தி யோக நிலையில் அமர்ந்து கொண்டுதான் காட்சி கொடுப்பார். ஆனா இந்த ஒரு தலத்தில் மட்டும் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு காலுக்கடியில ஒரு நாகம் இருக்கும். அந்த நாகத்தின் மீது தன்னுடைய இடக்கரத்தை கைய வச்சு அந்த நாகத்தின் தலையை அப்படி அமுக்கி வச்சுட்டு இருப்பார். இது வேற எந்த தலத்திலுமே பார்க்க முடியாத அதிசயம் தட்சிணாமூர்த்தி. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் மனசுக்குள்ளேயும் வரும் இல்லையா? அந்த பாம்பு படம் எடுத்து சீருமா. அதனால தட்சிணாமூர்த்தி தன்னுடைய ஞானம் என்று சொல்லக்கூடிய தபோவனத்தினால் அந்த சீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பை தன்னுடைய இடக்கரம், வலக்கரத்தினால இல்ல, இடக்கரத்தினால அப்படியே அழுத்தி வச்சுருப்பாரா. காலுக்கு அடியில அந்த நாகம் இருக்குமா, அந்த நாகம் இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம். அந்த குருவை நாம பார்த்தால் குரு தோஷம் என்று சொல்லக்கூடிய நவகிரக தோஷம் விலகக்கூடிய தலமாகவும் கருதப்படக்கூடிய ஒரு தலம்தான் திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய தலம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் தான் எது நமக்கு. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தலம் தான் இந்த தலம் திருப்பரங்குன்றம். அதனால முடிஞ்ச வரைக்குமோ என்ன பண்ணணும், நம்மால முடிஞ்ச வரைக்குமோ. அதே மாதிரி இந்த தலத்துல இன்னொரு சிறப்பும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க புத்திர தோஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது புத்திர தோஷம்னா என்னன்னு தெரியுமா? குழந்தை இல்லாததுன்னு ஒன்று அர்த்தம். நாம உயிரோட இருக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு நாம கொல்லி வைக்கிறதுன்னு அர்த்தம். 2 தோஷம். குழந்தை இல்லாததுன்னு ஒரு அர்த்தம், அல்ப ஆயுசுல குழந்தை இறந்து விடுவதுன்னு ஒரு அர்த்தம். 2 அர்த்தம் இருக்குது அதுல. புத்திர தோஷம் அப்படின்றது நமக்கு கொல்லி போடக்கூடிய பிள்ளை நாம அவனுக்கு கொல்லி போட நேர்ந்தால் அதுக்கு பேர் புத்திர தோஷம்னு பேரு. இது அடுத்த தலைமுறைக்கு போகாம இருக்கணும்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி இந்த புத்திர தோஷத்தை நிவர்த்தி செய் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்து கொண்டோமே ஆனால் நம் வம்சாவளியில யாருக்குமே அந்த புத்திர தோஷம் வராம அங்கேயே தடுத்து நிறுத்திடுவாராம். யார் அவரு? முருகப்பெருமான். ஏன் ஒரு கேள்வி வருது இல்லையா? முன்பே சொன்னேன், சிவபெருமானே அந்த தலமாக அமர்ந்திருக்கிறார், சிவலிங்க சொரூபமாக. ஒண்ணு.
சிவபெருமான் மீது இறைவன் உட்கார்ந்து தவம் பண்ண இடம். யாரு? முருகப்பெருமான். பிரணவத்தினுடைய பொருள் அவர் கேட்கறதுக்காக உட்கார்ந்தது. அப்போ தந்தையை மதிக்காமல் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா? அப்போ தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தந்தையை அவர் மதிக்காம இல்லை, தந்தையை அவர் மதிக்காம இல்லை, அந்த தோஷம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால இந்த அல்பாயுஸ்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் இல்லாத குழந்தைகளை திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்திற்கு கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து, வேலுக்கு அபிஷேக ஆராதனை செய்து மனம் உருகி திருமுருகாற்று படை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10 பாடலை தமிழ்ல தான் இருக்கு, வடமொழியெல்லாம் எதுவும் கிடையாது. என்ன இருக்கு? தமிழ்ல தான் இருக்கு. அந்த தமிழ் பாடல படிக்க தெரிஞ்சவங்க திருமுருகாற்று படைய படிச்சு மனதார ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு இந்த புத்திர தோஷத்தை நிவர்த்தி செய், என் குழந்தைக்கு ஆயுள் கொடு அப்படின்னு வேண்டி பிரார்த்தித்து கொண்டீர்களே, ஆனால் என்ன கிடைக்கும்? நமக்கு முழுமையாக என்ன கிடைச்சிருமா? தோஷம் விலகிவிடும். நம்ம வம்சாவளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆயுள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலம்தான். இதுக்கே 1.5 மணி நேரம் ஆச்சு. நான் அறுவடை வீட்டுக்கு 6 நாள் போயிடும் பொழுது, அறுவடை வீட்டுக்கு 6 நாள் போயிடும் பொழுது அடுத்து இருக்கக்கூடிய தலம் தான் திருச்செந்தூர் தலம். கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய தலம். என திருப்பரங்குன்றம், மீண்டும் சொல்றேன், முதல் படை வீடு, தெய்வ யானை திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணம், மன மகிழ்ச்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பதியர்கள் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியர்கள், வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய தம்பதியர்கள் அந்த தலத்திற்கு சஷ்டிக்கோ கிருத்திகைக்கோ செவ்வாய்க்கிழமை டைமிங்லயோ போய் வணங்கி நாங்கள் கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்து கொண்டோமே, ஆனால் அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டு கணவனுக்கும் மனைவிக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை வந்துடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, அந்த தலத்தை தரிசனம் பண்ணும் பொழுது அந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும், கணவன் மனைவிக்கு ஆயுள் வேண்டும், அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி இந்த புத்திர தோஷத்தையும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதனால திருப்பரங்குன்றத்தினுடைய தலத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு முடிந்த வரைக்குமோ நம்ம என்ன 1000 படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாதான். அடியேன் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னும் 5 தலம் வேற பேலன்ஸ் இருக்கு, வேல் விருத்தம் மயில் விருத்தம்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்போ பார்க்குது. அதனால அந்த திருப்பரங்குன்றம் நிறைவடைந்து திருச்செந்தூர் தலம். திருப்பரங்குன்றத்தை எல்லாரும் நேரடியாக தரிசனம் பண்ணியாச்சா? இருந்த இடத்துல இருந்து ஆமா திருப்பரங்குன்றத்துக்கு ஆமா போயிட்டு வந்துட்டோம். இப்ப 2வது தலம் திருச்செந்தூருக்கு போக போறோம். ஒரு சிலதை மட்டும் இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். நாளைய தினத்தில் இந்த திருச்செந்தூர் தலத்தினுடைய முழுமையான பெருமையை தெரிந்து கொள்ளலாம். கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய தலம் திருச்செந்தூர். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருச்செந்தூர் பெருமான் கடற்கரைக்கும் அதுக்கும் 150 மீட்டர் தான். அந்த கடற்கரைக்கும் கருவறைக்கும் உள்ள மீட்டர் எவ்வளவு? வெறும் 150 மீட்டர் உள்ள ஒரு கோயில். சுனாமி என்று சொல்லக்கூடிய 2004வது ஆண்டு சுனாமி வந்த பொழுது எல்லா தலத்தையும் அழித்தது. எங்கெங்கெல்லாம் கடற்கரை ஒட்டி இருந்த எல்லாமே போச்சு. ஆனா இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தலத்தில் மட்டும் 1 கிலோமீட்டர் கடல் உள் வாங்கியதே தவிர செந்திலாண்டவன் திருவடியை கூட இல்ல, காம்பவுண்டை கூட எட்டவில்லை. இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் கலியுக வரதன் கந்த பெருமாள் முருக பெருமான். கலியுகத்தில் நடக்கக்கூடிய அத்தனையையும் யார் நடத்தி வைக்கிறார்? செந்திலாண்டவன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் தான் நடத்தி வைக்கிறார் என்பது இதுல இருந்தே நாம தெரிந்து கொள்ளலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு தலம் செந்திலாண்டவன். சூரபதுமனை வதம் செய்துவிட்டு பஞ்சலிங்கம் என்று சொல்லக்கூடிய 5 லிங்கத்தை அவர் திருக்கரத்தினாலேயே பிரதிஷ்டை செய்து அவர் பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலம். பெரும்பாலும் திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா அங்க பர்மிஷன் வாங்கிக்கங்க. 5 ரூபாய் டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒருவேளை 10 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. அதனால அந்த என்ன நாங்க சொற்பொழிவுக்கு போறதுனால எங்களெல்லாம் ஃப்ரீயா கூட்டு போயிடுறாங்களா, அதனால எங்களுக்கு ரேட்டு தெரிய மாட்டேங்குது, வேற ஒன்றும் இல்லை. மாசி திருவிழா, ஆவணி திருவிழா, சஷ்டி திருவிழா, இந்த 3 திருவிழாவிலையும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்திற்கு மேல நான் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்பயும் மாசி திருவிழாவில் போன வாரம் போயிட்டு தான் வந்தேன். போன வாரம்
திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில்ல நிகழ்ச்சி முடிச்சுட்டு தான் வந்தேன். இப்போ அப்படிப்பட்ட திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் பூஜாமூர்த்தின்னு அவருக்கு பேரு. என்ன மூர்த்தி? பூஜா மூர்த்தி. பஞ்சலிங்கம். என்னென்ன லிங்கம்? மண்ணு, நீரு, நெருப்பு, ஆகாயம், காற்று இல்லையா? பஞ்சபூதங்களை பஞ்சலிங்கமாக வடிவமைத்து இறைவன் சிவபெருமானை பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய தலம். கருவறைக்கு அப்படி போனீங்கன்னா இடது கை பக்கமா, முருகனுக்கு இடது கை பக்கமா கொஞ்சம் அப்படி தள்ளினீங்கன்னா குடவரை மாதிரி ஒரு இடம் போகும். உள்ள நுழைஞ்சு போனீங்கன்னா அதுக்கு பின்னாடி 5 சிவலிங்கம் இருக்கும். இன்னைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை இந்த கையில பார்த்தீங்கன்னா பூஜை இருக்கும். அந்த சிலையை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். நீங்க போட்டோல பாருங்க, எதுலனாலும் பாருங்க, கையில பூ வச்சுருப்பா. இப்படி கையில அந்த பூ இருக்கும். அந்த பூஜையை பூஜித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா முன்பே சொன்னேன், பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்லக்கூடியது முருகப்பெருமானை சூரபதமனை வதம் செய்ததனுடைய பிரம்மகத்தி தோஷம். எல்லாரையும் கடவுளையே பிடிக்குதுன்னா பிரம்மகத்தி நம்மளெல்லாம் பிடிக்காதான்னு நினைக்கூடாது. கடவுளையும் பிடிக்கும், நம்மையும் பிடிக்கும். அப்படிப்பட்ட பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து நிவர்த்தி அடைவதற்காக இறைவன் பஞ்சலிங்கம் வைத்து இறைவனே பூஜை செய்தார். யாரு? முருகப்பெருமானே பூஜை செய்து கொண்டிருக்கிறார். உள்ள இருக்கக்கூடிய மூலவருக்கு தான் அபிஷேக ஆராதனை எல்லாமே தவிர உள்ள இருக்கக்கூடிய பஞ்சலிங்கத்திற்கு இல்லை. ஏன்னு கேட்டா, நம்மை போன்று சாதாரண மானுடர்கள் வழிபாடு செய்யக்கூடியது அல்ல அந்த பஞ்சலிங்கம். யார் வழிபாடு பண்றா? முருகப்பெருமான் வழிபாடு செய்வதனால அதற்கு என்ன இல்லை? அபிஷேகம் கிடையாது, தீபாராதனை மட்டும் உண்டு. என்ன பண்ணுவாங்க? அங்க நாம போற நேரத்தில் சிவாச்சாரியார் இருந்தால் தீபாராதனை உண்டு. இல்லைன்னா வெறும் நம்ம இறைவனை மட்டும் 5 இறைவனை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு மனதார, இப்பவும் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், நாம தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஏதேனும் தவறோ பாவமோ செய்து ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உயிர்கொலை என்று சொல்லக்கூடியதை எதையாவது செய்திருப்போமே. ஆனால் அதை அந்த பஞ்சலிங்கத்தை வணங்குகிற பொழுது எப்படி செந்திலாண்டவன் வணங்கி அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டாரோ அதே போல நாமும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு அந்த தலத்தினுடைய இன்னொன்னு சொல்றேன். திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றீர்களானால் முதல் வேலை அப்படின்னா என்ன வேலைன்னா, முதல்ல அங்க ஒரு 4 கிணறு அப்படின்னு ஒரு கிணறு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா, உங்க வீட்டுல அரைக்கக்கூடிய ஆட்டுக்கல் அப்படின்னு சொல்வீங்களே அந்த அளவுதான் இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய குழி இருக்குல்ல, அதுதான் கிணறு. அதுதான் கிணறு. சூரபதமனை வதம் செய்துவிட்டு 33 தேவர்களுக்கு தாகம் என்று சொல்லக்கூடிய தாகம் எடுத்தது. அதற்காகவும் இந்த அதாவது பாத்தீங்கன்னா இந்த வேலாயுதத்தை கழுவுவதற்காகவும் பூமியில் அப்படி ஒரு சொருகு சொருகினார். யார் அவரு? முருகப்பெருமான். அதிலிருந்து ஒரு ஊற்று வந்தது. ஆகாச கங்கையே ஊற்றாக வந்தது. கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிணறு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர் இல்லது ஒரு 30 மீட்டர் தொலைவில் தான் கடலும் அந்த கிணறும் இருக்கும். ஆனா அதை சுத்தி கிணறு இருக்கும். கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி முழுக்க முழுக்க கருப்பாகத்தான் இருக்கும். ஆனா அந்த 4 கிணறு அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு சொம்பு தான் அதுல உள்ள போகும். ஒரு சொம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்திரம் இருக்கே, அந்த பாத்திரம் மட்டும் தான் உள்ள நுழையும். அதிலிருந்து எடுக்கக்கூடிய நீர் என்பது சுத்தம் உப்பு நீர் இருக்கும். அந்த 4 கிணற்றில் இருக்கக்கூடியது மட்டும் தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம போறவங்க எல்லாம் என்ன பண்றோம்? நேரா முதல்ல கடல்ல போய் உப்பு தண்ணியில குளிச்சுட்டு அப்புறமா 4 கிணத்துல நல்ல தண்ணியில குளிச்சுக்கலான்னு குளிக்கிறோம். இது ஐதீகமா அப்படின்னா இல்லை. முதல்ல எங்க குளிக்கணும்? 4 கிணத்துல குளிக்கணும். என்ன குளிக்கணும்? 4 கிணத்துல. ஏன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கக்கூடிய நாம் தெரிந்தும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள், முன்வினை கர்மா, அப்பம்மா செய்த கர்மா, தாத்தா பாட்டி செய்த கர்மா, தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை செய்த பாவங்கள் விலக வேண்டும் என்று ஒரு நிமிஷம் அங்கே முருகப்பெருமான, குலதெய்வத்தை, பிள்ளையார இவர்களை எல்லாரையும் பிரார்த்தித்து கொண்டு 3 ஜக்கு தான் நமக்கு தண்ணி ஊற்றுவா. அதுக்கு மேலே ஊற்றுமா போங்க போங்க போங்க. பக்கெட்டு பக்கெட்டாக ஊற்றுறாங்களா? அது கூட்டம் இல்லாத நேரத்தில் போயிருப்பீங்க. கூட்டம்
இருக்கக்கூடிய இடத்துல போனோம்னா ஒரு 3 பக்கெட் அம்மா போங்கம்மா போங்க இல்ல, ஆனா மொண்டு ஊத்துறதுக்கு அது ஆள் போட்டிருக்காங்க. நம்ம யாரும் அதுல எடுக்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களே நம்ம தலையில எடுத்து அதை கொட்டுவார்கள். அப்படி நீராடிட்டு அதுக்கப்புறம் கடல்ல நீராடிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவரவர் தங்கி இருக்கக்கூடிய அறையில நீராடிட்டு அதுக்கப்புறமா தான் போய் முருகப்பெருமான தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியதை செய்வோம். இது வழிபாட்டு முறை, திருச்செந்தூரனுடைய வழிபாட்டு முறை என்று சொல்லக்கூடியதனுடைய முறை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்குமே கொடுக்காத பன்னீர் இலை பிரசாதம். என்ன பிரசாதம்? பன்னீர் இலை. 12 நரம்பு தான் இருக்கும். அதோட நரம்பு வந்து 12. எதனால? 33 கோடி தேவர்களே பன்னீர் இலை மரமாக அங்கு வீற்றிருக்கிறார்கள். அந்த பன்னீர் இலை பிரசாதத்தை சாப்பிட்டோம்னா மனநோய் தீரும், கர்ம வினை தீரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீராத வினைகள் அத்தனையும் தீர்ந்து இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா வயிற்று வலி என்று சொல்லக்கூடியது முதல் கொண்டு தீரும். பேசாத குழந்தை பேசும். திக்குவாய் என்று சொல்லக்கூடியதெல்லாம் சரியாகும். இன்னொன்று நாள்பட்ட வியாதி என்று சொல்லக்கூடியதெல்லாம் நிறைய நமக்கு அந்த வியாதி எல்லாம் தீரும். ஒரு நாள் சாப்பிட்டுட்டு தீரலையேன்னு கேட்கக்கூடாது. கிட்டத்தட்ட எவ்வளவு? 1 மண்டலம். என்ன பண்ணா? 1 மண்டலம் சாப்பிடணும். அந்த 1 மண்டலம் சாப்பிட்டீங்கன்னா அந்த தீராத வியாதி தீர்ந்து நம் கர்ம வினை எல்லாம் தீர்ந்து செந்திலாண்டவனுடைய திருக்கருணை அப்படின்னு சொல்லக்கூடியதோ நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலம். 12 நரம்புகள் தான் இருக்கும். அதுலதான் விபூதி வச்சு நமக்கு பிரசாதமா கொடுப்பா. வேற எந்த தலத்திலையும் இது கிடையாது. திருச்செந்தூர் தலத்துல மட்டும் உண்டு. சூரனை வதம் செய்து விட்ட பிறகு அந்த பன்னீர் இலை மரமாக 33 கோடி தேவர்களே தேவாதி தேவர்களே மாறியதாக திருச்செந்தூர் புராணம் சொல்லுகிறது. அப்பன்னா யோசிச்சு பாருங்க, 33 கோடி தேவர்களே 12 நரம்பு. இந்த உடம்புல வந்து 12 நரம்பு முக்கிய நரம்பு இருக்கான். அந்த நரம்பை சரி செய்யக்கூடியதாகத்தான் அந்த இலை இருக்கான். அதனால அந்த இலை கிடைச்சதுன்னா அப்படி தூக்கி போடக்கூடாது. சில இடத்துல எல்லாம் கட்டுக்கட்டா வச்சிருப்பா. சில இடத்துல எல்லாம் அந்த விபூதி அந்த இலை கிடைச்சா என்ன பண்ணுவாங்க, குடும்பமா இருந்துச்சுன்னா நல்ல உரல்ல போட்டு இடிச்சு தண்ணியில போட்டு கலக்கி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். இல்ல ஒண்ணுதான் கிடைச்சதுன்னா கணவன் மனைவியாவது சாப்பிடணும். இல்லைன்னா வளரக்கூடிய சந்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்களுக்காவது கொடுக்கணும். திருச்செந்தூர் தலத்துக்கு போனீங்கன்னா பன்னீர் இலை பிரசாதம் கொஞ்சம் காசு கொடுத்தாவது வாங்கி வச்சு அங்கேயே உட்காந்து நெத்தியில விபூதியை வச்சுட்டு கொஞ்சோண்டு விபூதியை வச்சு அந்த பன்னீர் இலையை அப்படியே மனதார பிரார்த்தனை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா தீராத நோய் அத்தனையும் தீரும். இது இன்னைக்கு நேத்து இல்லை. இதற்குரிய தாற்பயத்தையும் இதற்குரிய வரலாறையும் நாளைய தினத்தில் தொடரும் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் சிவசுப்பிரமணிய சுவாமியும் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய திருவருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நாளைய தினத்தில் திருச்செந்தூர் தலமும் பழனி தலமும் என்று சொல்லக்கூடியதை தரிசிக்க போகிறோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.